அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, சூரா ஆல இம்ரானிலே 16வது வசனத்திலே இந்த உலகம் எப்படி எப்படியெல்லாம் வர்ணிக்கப்பட்டிருக்கின்றது என்று அலங்காரமாக காட்டப்படுகின்றது என்று அல்லாஹ் 7 விஷயங்களை நமக்கு சொன்னான். கடந்த வீடியோவில் நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்ததாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை காட்டிலும் சிறந்த ஒன்றை உங்களுக்கு சொல்லட்டுமா என்று அல்லாஹ் சொர்க்கத்தை நமக்கு அறிமுகப்படுத்தி காட்டுகின்றான், அதை வர்ணித்து சொல்கின்றான். அந்த சொர்க்கத்தை சொன்னதற்கு பிறகு அந்த சொர்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசை வருமல்லவா, அந்த சொர்க்கவாசிகள் எப்பேற்பட்ட அமல்களை இந்த உலகத்தில் செய்தார்கள் என்று அல்லாஹ் அதற்கு அடுத்ததாக நமக்கு பட்டியலிட்டு சொல்கின்ற பொழுது, அல்லதீன யகூலூன ரப்பனா இன்னனா ஆமன்னா, முதலாவது உத்தரவாதம் கொடுக்கின்றார்கள். எங்களுடைய இறைவனே, நாங்கள் உன்னை மட்டும்தான் ஈமான் கொண்டிருக்கின்றோம். இன்னனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, ஒரு முதல் விஷயம் கேட்கின்றார்கள், எங்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடுவாயாக. வக்கினா அதாவன்னார், நரக நெருப்பிலிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாயாக. 2 விஷயத்தை கேட்கின்றார்கள். இது அல்லாஹ்க்கு மிகவும் பிடித்தமானதாக மாறிவிட்டது. அல்லாஹ் குர்ஆனில் நமக்கு சொல்லி காட்டுகின்றார். அடுத்தது, இந்த துவா கேட்பது மட்டும் என்றால் நாம் துவா கேட்டுக்கொள்ளலாம். இந்த துவாவை அழகாக கேட்கலாம். அல்லாஹ் அடுத்து சொல்கின்றான், 5 தன்மைகள் அவர்கள் தெரிந்தது. 5 அமல்கள் என்றால் நாம் அந்த அமல்களை செய்யலாம். ஆனால் இது அமல்கள் மட்டுமல்ல, இது நம்முடைய வாழ்க்கையில் ஒன்றன் ஒன்று கலந்து விடக்கூடிய 5 தன்மைகள் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். அந்த சொர்க்கவாசியத்தில் இருந்தது இந்த 5 தன்மை. என்னது? முதலாவதாக அஸ்ஸாபிரீன், அவர்கள் பொறுமையாளர்களாக இருப்பார்கள். பொறுமை என்றால் நம்மை யாரும் ஏசினால் பொறுமையாக செய்வது மட்டுமல்ல, வறுமையிலும் பொறுமையாக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத தர்மம் வருகின்ற பொழுது அல்லாஹுக்காக வேண்டி அந்த கோபத்தை மென்று முழுங்குகின்ற தன்மை இருக்க வேண்டும். காலிமீன கைல் என்று அல்லாஹ் தான் சொல்லி காட்டுகின்றான். கோபத்தை விழுங்கி விடுவார்கள், அப்பேற்பட்ட பொறுமை இருக்க வேண்டும். சபுருன் ஜமீல் என்ற பொறுமையை பற்றி தனியாக ஒரு வீடியோ கூட செய்கின்ற அளவிற்கு அல்லாஹ் தஆலா அவ்வளவு விஷயங்களை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றார். பொறுமையை பற்றி பொறுமையாளர்களுக்கான வாக்குறுதிகள் ஏராளமாக இருக்கின்றது. சாதிக்கின் 2வது, அவர்கள் உண்மையானவர்களாக இருப்பார்கள். எந்த விஷயத்தில்? வியாபாரத்தில் மட்டும் உண்மையா? எல்லா விஷயங்களும் உண்மையானவர்களாக இருப்பார்கள். காணித்தீன், அல்லாஹ்வை வணங்குகின்ற பொழுது ஓர்மையானவர்களாகவும் அர்ப்பணிப்புடனும் முழுமையாக அல்லாஹுக்காக வேண்டியே வணங்குவார்கள். வெளிப்படையான முகஸ்துதியும் வந்துவிடக்கூடாது, யாரும் பார்த்துவிட வேண்டும் என்ற எண்ணமும் இருக்கக்கூடாது. தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது அந்த முழு நேரத்தையும் அல்லாஹுக்காக வேண்டி மட்டுமே ஒதுக்க வேண்டும். அதுதான் காணித்தீன். அடுத்ததாக அல் முன்ஃபிகீன், செலவு செய்பவர்கள் என்று அல்லாஹ் வெறுமனே சொல்கின்றான். அப்படி என்றால் நாம் தானம் தர்மம் செய்வது மட்டுமல்ல, நம் மனைவி மக்களுக்கும் தாய் தந்தைகளுக்கு செலவு செய்வதும் இதில் வந்துவிடும். இப்பேற்பட்ட மக்களையும் அல்லாஹ் தஆலா நேசிக்கின்றான். 5வதாக அவல் முஸ்தக்ஃபிரீன பில் அஸ்ஹார், அவர்கள் பாவ மன்னிப்பு தேடுவார்கள். எந்த நேரத்திலே? அதிகாலை பொழுதிலே அல்லாஹ் இடத்திலே இறைஞ்சி பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டே இருப்பார்கள். தஹஜ்ஜுத்துடைய நேரத்தை அல்லாஹ் தஆலா, அதிகாலை பொழுதே ஃபஜ்ருடைய நேரத்தை அல்லாஹ் தஆலா இங்கே குறிப்பிடுகின்றான். நாம் இந்த நேரத்தை அதிகம் அல்லாஹ் இடத்திலே இறைஞ்ச வேண்டும். இந்த தஹஜ்ஜுத்துடைய நேரத்தில் சிறப்பு என்ன என்று நாம் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ்.